வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு சம். ப்ரூவ் தட் த சம் ஆஃப் த இன்டர்செப்ட்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஆஃப் எனி டேஞ்சன்ட் டு தி கர்வ் x is equal to a cos power 4 theta, y equal to a sin power 4 theta, where theta ranges from 0 to pi by 2 is equal to a. சொல்யூஷன் போகுமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். நமக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும்னா இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோப் வேணும். ஸ்லோப் வேணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? டிஒய் பை டிஎக்ஸ் தான் ஸ்லோப். அந்த டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா இருக்குது. அப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். dx பை டி தீட்டா. இது எக்ஸ், இது ஒய், எக்ஸ் கமா ஒய், dx பை டி தீட்டா. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. காஸ் பவர் 4 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா பவர் ரூல் 4 காஸ் கியூப் தீட்டான்னு வரும். 4 காஸ் கியூப் தீட்டா பவர் முடிஞ்சிருச்சா? அடுத்து காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா, அந்த மைனஸ் முன்னாடி இருக்குது. இதே மாதிரி இது ஒய், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட். சைன் பவர் 4 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் ரூல் படி இட் இஸ் 4 சைன் கியூப் தீட்டான்னு வரும். இந்த ஒர்க்கு பாருங்கள், 4 சைன் கியூப் தீட்டா. அதுக்கு அடுத்து பவர் முடிஞ்சதுக்கப்புறம் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு காஸ் தீட்டா வரும். ஸோ டிஎக்ஸ் பை டி தீட்டா, டிஒய் பை டி தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போது டிஒய் பை டிஎக்ஸ்னா என்ன? இங்கே பாருங்கள், இது வந்து டிஒய் பை டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ் பை டி தீட்டா. இப்போ ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோன்னா இது எப்படி வரும்? இதை நியூமரேட்டர் கொண்டு போனால் இன்டூ டி தீட்டா பை டிஎக்ஸ்னு வரும். இது கேன்சல் ஆச்சுன்னா டிஒய் பை டிஎக்ஸ். கரெக்டாக? ஸோ டிஒய் பை டி தீட்டா ஆன்சரை தூக்கி நியூமரேட்டர்லையும் டிஎக்ஸ் பை டி தீட்டாவோட ஆன்சரை டினாமினேட்டர்லையும் எழுதியாச்சு. 4a கேன்சல். ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆச்சுன்னா மேலே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆச்சுன்னா கீழே காஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் டிஒய் பை டிஎக்ஸ். அதுதான் நம்ம ஸ்லோப் எம். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாமா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? பாயிண்ட் அண்ட் ஸ்லோப். ஒரு பாயிண்ட் x1 y1, ஒரு ஸ்லோப் m. y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. y மைனஸ் y1ன்றது என்னதுமா? உங்களுடைய இந்த ஒய்யோட ஆன்சர் a sin பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு mன்றது இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸ்லோப் நெகட்டிவோடு சேர்த்து எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் x1ன்றது a காஸ் பவர் 4 தீட்டா. இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் இப்படி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும்? ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஏ சைன் பவர் 4 தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, இந்த சைடு நான் இன்னும் இந்த ஸ்டெப்பில் எதுவும் பண்ணல, எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த சைடு அப்படியே வச்சுருக்கேன், இதை மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ காஸ் பவர் 4 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். வந்துருச்சா? இப்போ நான் எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இந்த ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் இருக்குது. ஏவெல்லாம் இன்னொரு சைடு. இங்கே பாருங்கள், ஏ காஸ் பவர் 4 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஏ டேர்ம் இங்கே வந்தால் ஏ சைன் பவர் 4 தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே எதுவும் பண்ணல. இந்த பக்கம் பாருங்கள், இது ரெண்டுத்துலேயுமே ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஐடென்டிட்டி, அதோட ஆன்சர் 1. ஸோ எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது இன்டர்செப்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம்னா எப்படி வரும்? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அதாவது உங்கள் ரைட் சைடு 1 வரணும். அப்போ என்ன பண்ணுவோம்? டிவைட் த்ரூ அவுட் பை ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்னாகும்? இது கீழே டிவைடில் வந்ததுன்னா எக்ஸ் பை இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆச்சுன்னா ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும். அதேமாதிரி ஒய் பை இந்த இது டினாமினேட்டில் இருந்ததுன்னா ஒய் பை ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும், சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும். இந்த பக்கம் இந்த சேம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது 1ன்னு வந்துடும். இப்போ இது இன்டர்செப்ட் ஃபார்ம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் த இன்டர்செப்ட் அது தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் இன்டர்செப்ட், இது ஒய் இன்டர்செப்ட். இதோட சம் ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ சம் ஆஃப் த இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு சம். ஸோ அடிஷன் ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஏ காமனாக வந்துடும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதாவது பை ஐடென்டிட்டி திஸ் இஸ் 1. ஸோ ஏ இன்ட்டு 1 அதாவது ஏ. ஸோ we have proved that the sum of the intercept on the coordinate axis is equal to a. அவ்வளோதான் என்னோட ஆன்சர். தேங்க்யூ.